ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி திண்டல். இன்றைக்கி நம்ம சோள தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சோளம், 1 கப்பு பச்சரிசி, அரை கப்பு உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்தெடுத்த மாவை 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுக்கோங்க. 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா மாவு நல்லாவே புளித்து வந்துட்டுருக்கோம். இப்போ இதை தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா சூடான தோசைக்கல்ல மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சோள தோசை ரெடி.